ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் டான் அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஃபி அவ்னூர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த போமோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜார்ஜ் கோஃபி நெவ்து அவ்னூர் அப்படிங்கிறதா இவங்களோட ஃபுல் நேம். இவங்க வந்து 13th மார்ச் 1935 வந்து பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கஹானா அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து பிறந்திருக்கிறாங்க. அது வந்து ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. இவங்க வந்து ஒரு பொயட், நாவலிஸ்ட், ஆத்தர், அப்புறம் வந்து அகாடமிக் அண்ட் டிப்ளமேட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி வீவர் பேர்ட் அப்படிங்கிற போம், தி எர்த் மை பிரதர் அப்படிங்கிற நாவல், இன்னும் நிறையா கூட எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபையாக ஃபேமஸான ஒர்க். 21st செப்டம்பர் 2013 வந்து இவங்க வந்து இறந்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற போம் ஈஸ்டர் டான் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டிக்கும் ஆஃப்ரிக்கனோட ஒரு ட்ரெடிஷ்னலுக்கும் நடக்கிற கான்ஃப்ளிக்ட் பற்றி தான் நம்மளோட பொயட் வந்து எழுதியிருப்பார். இவர் வந்து எழுதின போமாக இருக்கட்டும், இவரோட ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் ஆஃப்ரிக்கனிசமாகவே இருக்கும். அதாவது இங்கிலீஷ் பீப்புளோட ட்ரெடிஷனும் ஆஃப்ரிக்கனோட ட்ரெடிஷனும் வந்து டோட்டலி வேறு. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள உள்ள கான்ஃப்ளிக்டையும் டிஃப்ரென்ஸையுமே வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணி வந்து எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது ஈஸ்டர் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியன்ஸை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செலிப்ரேஷன் இல்லையா, அதை பற்றி ஈஸ்டர் டவுன் அப்படிங்கிற போம் எழுதியிருக்காரு. அந்த போமும் வந்து ரெண்டு இதுக்கும் இடையில உள்ள கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. போமோட சம்மரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சொல்ல நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். சொல்ல நோட்ஸ் இருங்க. ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் வந்து ஜெருசலேமில் வந்து இறந்துட்டார். இதில் வந்து அந்த மனுஷனை மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவரோட மரணம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மணிகளில் வந்து ஒலிக்கும், அங்கே உள்ள மணிகளில் வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரான் அப்படின்றதுக்கு வந்து மீனிங் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ட்ரான் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏர்லி மார்னிங்கில் வந்து எப்போ ஃபஸ்ட்டு லைட்டு வந்து அப்பியர்ஸ் ஆகுதோ அந்த ஸ்கை இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ட்ரான்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கையில் வந்து எப்போ ஃபஸ்ட்டு லைட்டு வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது சூரியன் வந்து கொஞ்சமாக வந்து வெளியே வரும் இல்லையா, அப்போது வந்து ஒரு மைல்டான லைட் இருக்கும்ல, அதுதான் ட்ரான்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகாலை அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் கிளேவரிக்கு போகிறாங்க. கிளேவரிக்கு போயிட்டு சாங்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ் வந்து பாடுறாங்க. அங்கே அவங்க பாடுறது வந்து இவங்களுக்கு இங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏர்லி மார்னிங் கிளேவரியில் கேட்குற சாங்ஸ் ட்ரானில் வந்து ஓடுதுன்னு சொல்கிறாங்க. கடவுள் எல்லாமே அழுகுறாங்களாம். ஏன் அப்படின்னா, அதாவது என் தந்தையோட கடவுள் கூட அழுகுறாரு. ஏன்னா அங்கே வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இறந்துட்டாரு. அவரோட ஃபைனல் ரிச்சுவல், அதாவது இறுதி சடங்கு வந்து அங்கே வந்து நடக்க போகுது. அதாவது அவரை அடக்கம் பண்ணுறாங்க. அதனால் கடவுளே வந்து அழுகுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விழுந்த ஆலயங்களை வந்து கெட்ட வேண்டிய அவங்க, அதாவது ட்ரான் மார்ச்சஸ் வந்து சேர்ந்து கெட்சமே நோக்கி போகிறாங்களாம். கெட்சமே அப்படிங்கிறத நோக்கி வந்து அவங்க போகிறாங்க. ஆலயங்கள்லாம் வந்து உடஞ்சி விழுந்திருக்கு, அதெல்லாம் கெட்டாமல் அவங்க வந்து கெட்சமே நோக்கி வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வேதனையில் அவங்க வடிக்கிற கண்ணீரில் வந்து அங்கே வந்து கேக்டஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேக்டஸ் எல்லாம் கூட வாடி போய் நிற்குதான். தண்ணி இல்லாமல் வாடி போனது வந்து அவங்க கண்ணீர் மூலியமாக மறுபடியும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து மறுபடியும் எழுந்து வராருன்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மறுபடியும் வந்து உயிர் தெழுந்து வராராம். கடவுள் மறுபடியும் அந்த குடிசையில் உட்காந்து அழுகுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உயிர் தெழுந்து வராரு, ஏன் அதை யாருமே கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. ஊர்வலம் போனவங்க எல்லாமே உயிர் தெழுந்ததை வந்து பாடுறாங்க. உயிர் தெழுந்ததுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ரிசரேஷன். நீங்கள் வந்து ரிசரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதணும். நான் வந்து ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழில் சொல்கிறதுனால வந்து ஃபுல்லாக தமிழில் சொல்கிறேன். உயிர் தெழுறதுக்கு வந்து தமிழில் இங்கிலீஷில் வந்து ரிசரேஷன், RESURRECTION.
அந்த கிளேவரி ஹில்ல பத்தி வந்து எல்லாருமே பாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராஸ் இருக்குல்ல, கிராஸ் அப்படின்னா அதில வந்து சிலுவைன்னு சிலுவைய வந்து கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலுவையோட அடிவாரத்தில அது வந்து தரைமட்டமா ஆயிடுச்சாம். தேவர்கள் எல்லாருமே வந்து கதறி அழுதாங்களாம். அந்த கேலிகோல வந்து களிமண்ணால வந்து கண்ணீர் வடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க வந்து பானம் இதில வந்து ட்ரிங்க்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அத வந்து பானம் கூட வந்து பிரசாதமா ஹேர்மட்டான்ல வந்து காஞ்சு போச்சு. அங்க குடுக்க இந்த பானம் கூட ஹேர்மட்டான்ல வந்து காஞ்சு போச்சு. கோலா நட் இருக்கு இல்லையா? கோலா சொல்லுவாங்கல்ல. அந்த கோலாவோட ஷெல்லு, அந்த நட்டு கூட வந்து சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கோலாவோட ஷெல்லு வந்து சுருங்கி போச்சு. சுருங்கி போச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஷ்ரிவல்டு SHRIVLLED ஷ்ரிவல்டு அப்படின்னா சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். யாம் ஃபீஸ்ட் இருக்குல்ல, யாம் ஃபீஸ்ட் எல்லாமே வந்து எலிங்க சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபீட்டிஸ்ட் ப்ரீஸ்ட் வந்து ஈஸ்டருக்காக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்களாம். தூரத்துல இருந்து உயிர்த்தெழுதல் பாடல அவங்க பாடிட்டு வர்றது இவர் உள்ளத்துல வந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தூரத்துல அவங்க அவ்வளவு தூரத்துல பாடுறது கூட அவங்களுக்கு வந்து இங்கிருந்து கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவர்கள் வந்து அந்த ரெசிக்ரேஷன் சாங்குக்கு இணையா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு சவால் விடுற மாதிரி இவங்க வந்து சத்தமா அழுவுறாங்களாம். சத்தமா அழுதுருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து டான் டைம்ல, அதாவது டான் அப்படின்னா அந்திகாலை. நான் ஃபர்ஸ்ட்டு மீனிங் சொன்னேன் இல்லையா? அந்த டைம்ல வந்து அவங்களோட ட்ரம்ஸ் அப்படின்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ட்ரம்ஸ் மாதிரி அதுவும் ஒண்ணு. ட்ரம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ட்ரான் மார்ச்சஸ் பின்னாடி போறாங்க. அவங்க கிளேவரிக்கு அப்புறம் டம் ஸ்டோன்ஸ், அவங்க டம் ஸ்டோன்ஸை வந்து தேடி போகிறாங்க. டம் ஸ்டோன்ஸ் அப்படின்னா கல்லறை. அந்த கல்லறையை வந்து தேடி போகிறாங்க. அவங்க அப்ராப்ரேட்டான சீசனில் வந்து அவங்க வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் லாஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தோஸ் ஹூ ரெஃப்யூஸ்டு டு ரீப்ளேஸ் தெம் இன் அப்ராப்ரேட் ரீசன். யாரெல்லாம் வந்து அப்ராப்ரேட்டான சீசனில் வந்து அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ண விடாமல் ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதோட இந்த போம் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த போமில் வந்து ரொம்பவே லிமிட்டடான நோட்ஸ் தான் கிடச்சிது. எனக்கு கிடைச்ச நோட்ஸை வச்சு நான் சம்மரி போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான தீம்ஸ் பார்த்துடலாம். ரிலீஜியஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆஃப்ரிக்கன் பாய்ட் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை பற்றி எழுதியிருக்காரு. அதாவது ஒரு கான்ஃப்ளிக்டவே கம்பேர் பண்ணி வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் வந்து இதில் கல்ச்சர் லாஸ் அண்ட் நாஸ்டாலஜிக்கா, ரெசிக்ரேஷன் அண்ட் ரெனியூவல். நான் சொன்ன மாதிரி தான் ரெசிக்ரேஷன் அப்படின்னா உயிர்த்தெழுதல். மறுபடியும் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து உயிர்த்தெழுந்து எழுதுறாங்க இல்லையா? குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவங்க வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு சண்டே வந்து ஈஸ்டராக வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்களா, அது அன்னைக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உயிர்த்தெழுந்ததாக வந்து நம்புகிறாங்க. அதான் ரெசிக்ரேஷன் அண்ட் ரெனியூவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போகும் நாவலுக்கு சம்மரி வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.